முனாஃபிக்கெல்லாம் என்ன பண்றோம், பாரசீகம் அவனுக்கு ஒரு குஷி, பாரசீகமும் நமக்கு இல்லையா, ஆஹா கிஸ்ரா இது ரோமாபுரியும் நமக்கு இல்லையா, மதீனா வல்லரசா மாறப்போகுது அப்படின்னு அவனுக்கு ஒரு குஷி. அப்ப இதெல்லாம் நடக்குது. சொன்ன பின்னாடி என்ன ஆயிடுச்சு, பின்னாடி பனு குறைலாங்கிற அந்த கூட்டம் துரோகம் பண்ணுது. அந்த வழியை வந்து திறந்து விட்டா இவங்க வெட்டி வச்ச குழி இவங்களுக்கு கபரா மாறிடும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரப்போகுது. திறந்து விட்டுட்டாங்க. திறந்து விட்டோன்னே படைகள் வருதுன்னு பயங்கரமான ஒரு ஆட்டம் காணும்போது அப்ப சொல்றான், நம்பிக்கையாளர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்னும் கடுமையான அதிர்ச்சிகளால் சோதிக்கப்பட்டாரு. 33 அதிகாரத்துல 11, 12 சொல்றான், மூமின்களை கடுமையான அதிர்ச்சிக்கு நம்ம உள்ளாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். மேலும் அப்போது நயவஞ்சர்களும் எவர்களின் இதயங்களில் நோய் இருந்த நயவஞ்சர்களும் பலவீனமான இதயம் கொண்டவர்களும் அல்லாவும் அவனுடைய தூதரும் ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் வாக்களிக்கவில்லை என்று கூறிய சமயத்தை நினைவு கூறுங்கள். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல கிஸ்ரா ஜெயிக்கும் ரோமாபுரி ஜெயிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஆட்டம் க்ளோஸ் ஆக போகுது, எல்லாம் பொய் எல்லாம் பொய், எல்லாம் நம்மளை ஏமாத்தி நம்ம வச்சு குழி நோண்ட வச்சு கல் தடுத்துட்டாங்க, வேலை வாங்கிட்டாங்க, நம்மளை ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மூமின்கள் எப்படி இருந்தாங்க, அன்றியும் நம்பிக்கையாளர்கள் கூட்டுப்படைகளை கண்டபோது இதுதான் அல்லாவும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது, அல்லாவும் அவனுடைய தூதரும் உண்மையை உரைத்தார்கள் என்று கூறினார்கள். இன்னும் அது அவர்களுடைய நம்பிக்கையையும் முற்றிலும் கட்டுப்படும் போக்கையும் அதிகப்படுத்தியது. ஈமான் என்ன ஆச்சு, அழிக்கப்படுற நாள். அதை பத்தி குர்ஆன் சொல்லும்போது யௌமுஸ்ஸா அப்படிங்கிறது, சா அழிக்கப்படும் நாள், இது ஒரு நாள். மறுபடியும் எழுப்பப்படுற நாள் இருக்கு பாருங்க, அந்த நாளை பாத்தீங்கன்னா அது வந்து கியாம்னா தொழுகைக்கு நிக்கிறது, எந்திரிச்சு நிக்கிறது. சோ மூணுமே தனித்தனியான விஷயங்கள். இப்ப இந்த மூன்றுக்குமே தனித்தனி அடையாளங்களும் இருக்கு.